ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில் கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், நம்பிக்கை துரோகங்கள் எல்லாமே நடக்கும். யாருக்கு நடக்கலை? எனக்கும் நடந்திருக்கு, உங்களுக்கும் நடந்திருக்கு, மற்றவர்களுக்கும் இது நடக்கும். இதுதான் இயற்கையின் விதி. ஓகேங்களா? அப்படியே நடந்தாலும் அந்த கதவு மூடிடுச்சின்னு சொல்லிட்டு வாசலில் உட்காந்துட்டு அந்த பிச்சை எடுத்தவங்க மாதிரி எனக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு வேதனைப்பட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்ம அதை தான் செஞ்சிட்ருக்குறோம். புரியுதுங்களா? நமக்குள்ளே ஒரு தனித்துவம் இருக்குது அப்படின்னு எப்போ அந்த பணக்காரர் சொன்னாரோ அப்போவே அவன் அதை யோசனை பண்ணி இந்த பூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்போ அவன் செயல்பட்டானோ அப்போவே அவனுக்குள்ள மகிழ்ச்சி வந்தது. மகிழ்ச்சி வந்தவொடனே நிறைய தேவையான பணம் வந்தது. அவன் எதுவுமே இல்லை, நான் பிச்சைக்காரனாக தான் இருக்கேன்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இல்லை. ஏன்னா இறைவன் ஒரு டோரை க்ளோஸ் பண்ணால் மற்றொரு வழியை கொடுப்பாருங்கிறது தான் உண்மைத்தன்மை. முடிவில் அந்த பிச்சைக்காரன் ஒரு பூக்கடை வைக்கிறான். அந்த மாலுக்கு வெளியிலேயே ரோட்டில் ஒரு பூக்கடை வைக்கிறான். கொஞ்ச நாளில் சொந்த கடை ஒன்று எடுக்கிறான். ஒரு பூ வியாபாரி ஆகிட்டார். அன்றைக்கு நிலைமைக்கு என் கையில் 5 பைசா இல்லை, நானும் பிச்சைக்காரன் போல தான் இருந்தேன். இது சொல்கிறதுல நான் ஒன்றும் வருத்தப்படலை, இதுதான் நடந்த உண்மை. ஆனால் அந்த நேரத்தில் 2 விஷயங்களை நான் செயல்படுத்தினேன். நானும் ஒரு காலகட்டத்தில் நம்பிக்கை துரோகங்களில், மனசில் கஷ்டத்தில், வருத்தத்தில் நானும் பிச்சைக்காரனாக எல்லா கதவும் அடைக்கப்பட்டு நானும் இதே பூமியில் நின்னேன். அன்னைக்கு நான் யோசனை பண்ணேன், என்னோடய நோக்கத்தை உயர்வாக வச்சேன், என்னோடய சிந்தனை அற்புதமாக செயல்பட்டேன், உணர்தல் தன்மையோடு இந்த பிரபஞ்சத்தை கேட்டேன். நான் இன்றைக்கி உங்ககிட்ட பேசுகிறேன். அன்னைக்கு நான் முடிவு பண்ணேங்க, எந்த ஒரு தனி மனிதனுக்கும் ஒரு சூழ்நிலை வந்தால் இது ரொம்ப ஈஸியாக இருக்கே, இது தெரியாமல் ஏன் தான் தெரியலையே, ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்களே, இதை நான் ஃப்ரீயாக மற்றவங்களுக்கு இதை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ஒவ்வொரு வீடியோ போடும் பொழுதும் கட்டணம் கிடையாது, உங்கள் தேவைகளை கேளுங்க, நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு காரணமே என்னோடய அனுபவம். இந்த பிச்சைக்காரனோட அனுபவம். இன்றைக்கி நான் ஒரு நல்ல நிலைமைக்கு இருக்கிறேன்னா அன்னைக்கு கதவெல்லாம் மூடிடுச்சு. அன்பு வணக்கம். இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை விவாதிக்கலாங்க. ஒரு கதையை பார்த்துட்டு என்ன கருத்துங்கிறத சிறப்பாக பார்க்கலாங்க. இதில் செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் சிறப்பாக என்னுடைய நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்களோட பேசுகிறேங்க. அற்புதமாக செயல்படுத்தலாம். கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க. எடுத்தோன்னு ஒரு கதை. ஒரு மிகப்பெரிய மால் இருக்குது. மால்னால் உங்களுக்கு தெரியும், தியேட்டர்ஸு, ஷாப்பிங் மால் எல்லாம் இருக்குது. அந்த மாலில் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் தன்னோட கார் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டில் இறங்கி வர்றாரு. அந்த நேரத்தில் அந்த மாலுக்கு வெளியில் ஒரு பிச்சைக்காரர் பிச்சை கேட்குறார். ஐயா, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்குறார். உடனே அந்த பணக்காரர் என்ன சொல்கிறாரு, என்னப்பா, நான் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், எப்போவுமே நான் உனக்கு பணம் கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். ஆனால் நீ எனக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும், கொடுத்தா தான் நான் பணம் தருவேன், இல்லைன்னா நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், நீ எதையும் கொடுக்காம நான் எதுவும் பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அட என்னங்கய்யா, நானே ஒரு பிச்சைக்காரன், நான் காசு இருந்தால் ஏங்கய்யா உங்களுக்கு கொடுக்க மாட்டேனா, நான் ஒரு பிச்சைக்காரன், ஏதோ என் வயிற்று பழப்பு கேட்குறேன், நீங்கள் என்னமோ சொல்லிகிட்ருக்கீங்களே, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்போது அந்த செல்வந்தர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இறைவன் ஒவ்வொருத்தனையும் படைக்கும் பொழுது ஒரு தனித்துவத்தை படைச்சிருக்கு, உனக்கும் ஒரு தனித்துவத்தை படைச்சிருக்கு. நீ என்னன்னு பார்த்துட்டு அடுத்த தடவை பார்க்கும் பொழுது நீ ஏதாவது கொடுத்தா தான் நான் உனக்கு காசு தருவேன். கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். ஒவ்வொருத்தனுக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனித்துவத்தை படைச்சிருக்காரு இந்த இறைவன் அல்லது இந்த பிரபஞ்சம் சிறப்பாக படைச்சிருக்கு. நம்ம சோம்பேறித்தனத்தினால தான் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கார் ஏறிட்டு போயிட்டார். இவனுக்கு ஒன்றுமே புரியல. அன்றைக்கி காசும் கலெக்ஷன் ஆகலை, பசி, அப்படியே ரோட்டில் நடந்து போகிறான். அப்படியே ஒரு காட்டுப்பகுதியில் போகும்போது நிறைய பூக்கள் இருக்குது அந்த காட்டில். உடனே ஒரு யோசனை பண்ணுறான், எனக்கு ஏதாவது தனித்துவம் இருக்குன்னு அந்த பெரியவர் சொல்லிட்டு போனார், அந்த செல்வந்தர் சொல்லிட்டு போனானே, என்னென்ன எனக்கு என்ன தனித்துவம் இருக்குது, எனக்கு ஒன்றுமே இல்லை, எல்லா வருத்தங்கள், வேதனைகள், நம்பிக்கை துரோகங்கள் நிறையா வாழ்க்கையில் நடந்துச்சு, இதுக்கப்புறம் என்ன செய்கிறதுன்னே தெரில, அதனால தான் நான் பிச்சை எடுக்கிறேன், அவர் ஏதோ தனித்துவம் இருக்குது அப்படின்னு கேட்குறாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசனை பண்ணிகிட்டே போகும்பொழுது அந்த தோட்டத்தில் நிறையா பூக்கள் இருந்தது. பார்த்த உடனே அந்த பூக்கள் எல்லாம் பறித்து பக்கத்தில் ஒரு கேரி பேக் இருந்தது, எல்லாம் அந்த பேக்குள்ளே போடுறார். நேராக அந்த மாலுக்கு போய் வாசலில் நிற்கிறார். உதவி கேட்குறார். உதவி கேட்குறவங்களுக்கு, பணம் கொடுத்தவங்களுக்கெல்லாம் ஒரு பூவை பரிசாக கொடுக்குறார். நன்றி அப்படின்னு சொல்லி அந்த பூவை கொடுக்குறாரு. அவங்களும் மிக்க நன்றி அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போகிறாங்க. இவருக்கு ஒரு சந்தோஷம். கொஞ்ச நேரத்தில் அந்த பூக்கள் எல்லாம் தீர்ந்து விட்டன. ஏன்னா எல்லாருமே காசு கொடுத்துட்டாங்க, பணம் கொடுத்துட்டாங்க.
உடனே அவனுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். சரி, நம்ம உடனே அதை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த தோட்டத்துக்கு போகிறான். நிறைய பூக்கள் எல்லாம் பறிச்சுட்டு ஒரு பெரிய பையில் கரிச்சிட்டு கொண்டு வந்து நிற்கிறான். அதே இடத்துல உதவி கேட்குறான். பணம் கொடுத்தவங்களுக்கு அந்த பூவை மகிழ்ச்சியோட சந்தோஷமாக நன்றின்னு சொல்லி கொடுக்குறான். உடனே நிறைய பணம் வந்துடுது. இந்த மாதிரி நாட்கள் போக போக அந்த பூக்களை பறித்து உதவி செய்கிறவங்களுக்கெல்லாம் பூக்கள் கொடுத்து ஒரு மகிழ்ச்சியாக ஒரு சந்தோஷமான ஸ்டேட்லாம் இருக்கான். அப்போ அன்னைக்கு ஒரு 3வது நாள் அதே பணக்காரர் அந்த மாலுக்கு வராரு. வெளியில் போகும்போது இவன் பார்த்துட்டான். ஓடி போகிறான். ஐயா, இன்றைக்கி நீங்கள் எனக்கு பணம் கொடுக்கணும், நான் உங்களுக்கு ஒரு பொருள் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இவருக்கு ஒன்றுமே புரியல. அப்படியா, சந்தோஷம், இந்த பணம் எடுத்துக்கோ, பொருள் கொடு அப்படின்னு கேட்குறாரு. உடனே 2 பூவை எடுத்து அவனுக்கு கொடுக்குறாரு. நன்றி அப்படின்னு சொல்லி அந்த பிச்சைக்காரன் சொன்னோடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம். சூப்பர், ரொம்ப நன்றி, இன்னையிலேருந்து நீ பிச்சைக்காரன் கிடையாது, நீ ஒரு தொழிலதிபர். ஸோ உனக்குள்ளே ஒரு தொழில் இருக்குது, 100% நீ மனதளவில் செயல்படுத்தி அடுத்த தடவை பார்க்கும்போது நீ மிகப்பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார் ஏறிட்டு போயிட்டார். இவனுக்கு ஒன்றுமே புரியல, ஆனால் சந்தோஷமாக இருக்கான். ஏன்னா அவன்கிட்ட காசு நிறையா இருக்குது, 3 வேளை உணவு, அது இல்லாமல் காசு இருக்குது. சந்தோஷமாக மற்றவங்களுக்கு பூ கொடுக்கும் பொழுது எல்லாமே நன்றி சொல்லிட்டு போகிறாங்க, இவனும் நன்றி சொல்கிறாங்கும்போது ஒரு சந்தோஷமான ஸ்டேட்டில் இருக்கான். புரியுதுங்களா? ஸோ இந்த கதை இதுதான். அதாவது இதிலேருந்து என்ன புரிஞ்சுக்கணுன்னாங்க, ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில் கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், நம்பிக்கை துரோகங்கள் எல்லாமே நடக்கும். யாருக்கு நடக்கலை? எனக்கும் நடந்திருக்கு, உங்களுக்கும் நடந்திருக்கு, மற்றவர்களுக்கும் இது நடக்கும். இதுதான் இயற்கையின் விதி. ஓகேங்களா? அப்படியே நடந்தாலும் அந்த கதவு மூடிடுச்சின்னு சொல்லிட்டு வாசலில் உட்காந்துட்டு அந்த பிச்சை எடுத்தவன் மாதிரி எனக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு வேதனைப்பட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்ம அதை தான் செஞ்சிட்ருக்குறோம். புரியுதுங்களா? அவன் நமக்குள்ளே ஒரு தனித்துவம் இருக்குது அப்படின்னு எப்போ அந்த பணக்காரர் சொன்னாரோ அப்போவே அவன் அதை யோசனை பண்ணி இந்த பூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்போ அவன் செயல்பட்டானோ அப்போவே அவனுக்குள்ள மகிழ்ச்சி வந்தது. மகிழ்ச்சி வந்தவொடனே நிறைய தேவையான பணம் வந்தது. அவன் எதுவுமே இல்லை, நான் பிச்சைக்காரனாக தான் இருக்கேன்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இல்லை. ஏன்னா இறைவன் ஒரு டோரை க்ளோஸ் பண்ணால் மற்றொரு வழியை கொடுப்பாருங்கிறது தான் உண்மைத்தன்மை. முடிவில் அந்த பிச்சைக்காரன் ஒரு பூக்கடை வைக்கிறான். அந்த மாலுக்கு வெளியிலேயே ரோட்டில் ஒரு பூக்கடை வைக்கிறான். கொஞ்ச நாளில் சொந்த கடை ஒன்று எடுக்கிறான். ஒரு பூ வியாபாரி ஆயிட்டார், மிகப்பெரிய லட்சாதிபதி ஆயிட்டார். இதுதான் கதை. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நம்ம வாழ்க்கையிலையும் அனைவருக்கும் ஒரு சில வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள், நம்பிக்கை துரோகங்கள், நம்ம நினச்சது நடக்காமல் போகும். அந்த மாதிரி போகும் பொழுது நம்மளாம் என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? எதுவுமே நடக்கலை, இறைவன் ஒரு வழியை நமக்கு டோரை அடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி வாசலில் உட்காந்துக்கிட்டு அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தோன்னு வச்சிங்களேன், நம்மளும் அந்த பிச்சைக்காரன் மாதிரி பிச்சை எடுத்துகிட்டு தான் இருக்கணும். இப்போ புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? அந்த பணக்காரர் என்ன சொன்னார்? உனக்குள்ள ஒரு தனித்துவம் இருக்குது, இந்த இறைவன் படைக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவத்தை படைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னார். அப்புறம் தான் நான் என்ன செய்யணும் அப்படின்னு யோசனை பண்ணும் பொழுது தான் அந்த பூவை கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்து அதன் மூலம் பணம் வந்தவுடனே ஒரு தொழிலதிபராகி தன் தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொண்டான். இவ்வளோதாங்க வாழ்க்கை. கதை புரியுதுங்களா? கதையிலேருந்து நம்ம வாழ்க்கைக்கு வருவோம். ஸோ இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வாழ்க்கை அப்படின்னா என்னோடய உண்மையான அனுபவத்தை சொல்கிறேங்க. நானும் ஒரு சில காலகட்டங்களில் சில வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள், நம்பிக்கை துரோகங்களை 100% ஃபேஸ் பண்ணேன். சொல்லப்போனால் அன்றைக்கு நிலைமைக்கு என் கையில் 5 பைசா இல்லை. நானும் பிச்சைக்காரன் போல தான் இருந்தேன். இது சொல்கிறதுல நான் ஒன்றும் வருத்தப்படலை, இதுதான் நடந்த உண்மை. ஆனால் அந்த நேரத்தில் 2 விஷயங்களை நான் செயல்படுத்தினேன். அந்த 2 விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஸோ நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. நமக்கு இந்த இறைவன் ஒரு டோரை க்ளோஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நானும் அந்த பிச்சைக்காரன் போல் வாசலில் உட்காந்துட்டு பிச்சை எடுக்கலை. என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி குழம்பிக்கிட்டு, இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களே, இந்த மாதிரி ஆயிடுச்சே, அந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை நடத்தலை. ஆனால் நிறைய பேர் அப்படி தான் வாழ்க்கையை நடத்திட்டுருக்கீங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ 2 விஷயங்கள் நீங்கள் கொண்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில். ஒன்று, எனக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும். எல்லாருக்குமே இந்த இறைவன் படைக்கும் பொழுது ஒரு தனித்துவத்தை படைச்சிருக்கான். அது என்ன அப்படின்னு பாருங்கள். அந்த தனித்துவம் தெரிஞ்ச பிறகு உங்களோட மனசில் 2 விஷயங்களை நீங்கள் செயல்படுத்துங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது நம்மளோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக இருங்க. நிறைய கன்ஃபியூஷன். நோக்கம் என்னங்கிறத தெளிவாக டிசைட் பண்ணுங்கள். அதற்குண்டான உணர்தல் தன்மையோட நீங்கள் உங்கள் மனசை செயல்படுத்துங்க. இந்த 2 விஷயங்கள் செயல்படுத்தினா போதுங்க, 100% ரிசல்ட் வரும். நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. இது பிரபஞ்சம் அல்லது இறைத்தன்மை நமக்கு என்ன தேவையோ அந்த நோக்கத்தை
பாசிட்டிவாக நீங்கள் செல்ஃப் டாக் ப்ராசஸ் மூலம் கேளுங்க, அஃபர்மேஷன் மூலம் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ காலையில் 20 நிமிஷம், நைட் 20 நிமிஷம் நீங்கள் செயல்படுத்திங்கன்னா, அதை உணர்தல் தன்மையோடு நீங்கள் செயல்பட்டால் 100% எப்படி அவன் ஒரு பிச்சைக்காரன் லட்சாதிபதி ஆனானோ அதே மாதிரி இந்த பிச்சைக்காரன் இன்றைக்கி நான் உங்கள் முன்னால் நின்று பேசுகிறேன் அப்படின்னு காரணம் என்னென்னா, இதை நான் செயல்படுத்தினதுனால தான் இன்றைக்கி நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ நானும் ஒரு காலகட்டத்தில் நம்பிக்கை துரோகங்களில், மனசில் கஷ்டத்தில், வருத்தத்தில் நானும் பிச்சைக்காரனாக எல்லா கதவும் அடைக்கப்பட்டு நானும் இதே பூமியில் நின்னேன். ஸோ அன்னைக்கு நான் யோசனை பண்ணேன், என்னோடய நோக்கத்தை உயர்வாக வச்சேன், என்னோடய சிந்தனை அற்புதமாக செயல்பட்டேன், உணர்தல் தன்மையோடு இந்த பிரபஞ்சத்தை கேட்டேன். நான் இன்றைக்கி உங்ககிட்ட பேசுகிறேன். அன்னைக்கு நான் முடிவு பண்ணேங்க, எந்த ஒரு தனி மனிதனுக்கும் ஒரு சூழ்நிலை வந்தால் இது ரொம்ப ஈஸியாக இருக்கே, இது தெரியாமல் ஏன் தான் தெரியலையே, ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்களே, இதை நான் ஃப்ரீயாக மற்றவங்களுக்கு இதை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ஒவ்வொரு வீடியோ போடும் பொழுதும் கட்டணம் கிடையாது, உங்கள் தேவைகளை கேளுங்க, நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு காரணமே என்னோடய அனுபவம். இந்த பிச்சைக்காரனோட அனுபவம். இன்றைக்கி நான் ஒரு நல்ல நிலைமைக்கு இருக்கிறேன்னா, அன்னைக்கு கதவெல்லாம் மூடிடுச்சு, எதுவுமே என்னால் செய்ய முடியாது, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, என்கிட்ட எதுவுமே இல்லையே, சொத்து இல்லையே அப்படின்னு எதுவுமே வருத்தப்படாமல் என்னுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத உணர்தல் தன்மையோடு செயல்பட்டதுனால இந்த பிரபஞ்சம் எனக்கு அள்ளி கொடுத்தது. இதுதான் உண்மை. அந்த நேரத்தில் நான் முடிவு பண்ணேங்க, எந்த ஒரு தனி மனிதனுக்கும் ஏற்படும் சூழ்நிலையில் என்னால் என்ன முடியுமோ அந்த உதவியை எந்த ஒரு பணமும் எதிர்பார்க்காமல் செயல்படுத்தணும் அப்படின்னு நினச்சதுனால தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். ஏன்னா நான் பேசுகிறதெல்லாம் வந்துங்க படித்தது கேட்டது அதை விட என்னோடய அனுபவத்தில் எதை உணர்ந்தேனோ அதை தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். அதனால் நான் செயல்படுத்துகிறத, நான் சொல்கிறத நீங்கள் செயல்பட்டால் 100% இறைவன் அடைச்ச மாதிரி உங்கள் கதவை அடைச்சிருந்தாலும் இன்னொரு கதவை ஓப்பன் பண்ணியிருப்பாருங்கிறது தான் உண்மைத்தன்மை. புரிஞ்சு அதுலேருந்து வெளியில் வாங்க. நிறைய பேர் வாழ்க்கையில் என்ன நினச்சிக்கிறீங்கன்னாங்க, ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டுருது, ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க, ஒரு லாஸ் ஆகிடுச்சு, இல்லை ஒரு கணவன் மனைவி இஷ்யூவில் ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு, இல்லை ஒன்று படிக்கணும்னு நினச்சிருப்பீங்க, அது படிக்க முடியல, இல்லை இந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிச்சிருப்பீங்க, அந்த வேலை உங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். உடனே அந்த இடத்துல ஒரு மனக்குமரல். இந்த பணம் எதிர்பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஸோ இந்த மாதிரி பல சூழ்நிலைகள். ஒரு சொத்து கிடைக்கணும்னு எதிர்பார்த்துருப்பீங்க, அந்த சொத்து கிடைக்காமல் போயிருக்கும். ஒரு கேஸ் நடந்துகிட்ருக்கலாம், இல்லை உங்களை யாராவது பணம் கொடுக்குறவங்க ஏமாற்றிருக்கலாம். இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் இருக்கும். இல்லை நீங்கள் சொல்கிறத உங்கள் பையனோ பொண்ணோ கேட்காமல் இருக்கலாம், இல்லை நீங்கள் உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பீங்க, நல்லா மாப்பிள்ளை கிடைக்காமல் இருக்கலாம். இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் இருக்குது. உடனே என்ன பண்ணிடுறீங்கன்னா, ஒரு கதை உடைச்சிட்டாங்க, இறைவன் எதுவுமே எனக்கு செய்யலை அப்படின்னு சொல்லி வருத்தத்தை, வேதனையை, துக்கத்தை மனசில் பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. காலம் முழுவதும் நீங்கள் இப்படியே இருக்க வேண்டியது தான். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ டக்குன்னு வாங்க, இறைவன் ஏதாவது ஒரு கதவை அடைச்சாருன்னா இன்னொரு கதவை வழி காட்டுவார் அப்படின்னு மனசில் தெளிவை ஏற்படுத்திட்டு உங்கள் நோக்கத்தையும் உங்களோட சிந்தனையையும் உங்கள் உணர்தல் தன்மையோடு நீங்கள் செயல்பட்டால் 100% இந்த பிரபஞ்சம் அல்லது இறை சக்தி உங்களுக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதை விட 100 மடங்கு கொடுக்கும். இதுதாங்க உண்மை. செயல்படுத்தி பாருங்கள். 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. இப்போ ஒரு வேலை கிடைக்கணும், உங்களுக்கு ஒரு ஆசை, இந்த வேலைக்கு போகணுங்கிற ஆசை. அப்போ உங்களோட நோக்கம் எப்படி இருக்கணும்? நீங்களாம் எங்கே தெரியுங்களா தப்பு பண்ணுறீங்க? இந்த வேலை தான் வேணும் அப்படின்னு சொல்லி பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்காதீங்க. கொஞ்சம் மாற்றி கேளுங்க. இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான வேலை, நல்ல வருமானத்தோட சிறப்பாக கொடுக்குற சூழ்நிலையை அற்புதமாக செயல்படுத்தி கொடுத்துட்ருக்கீங்க, இறைவனுக்கு நன்றி, நானும் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். புரியுதுங்களா? இப்போ ஒரு தொழில் அமைக்கணும், ஒரு தொழில் வேணும்னு நினைக்கிறீங்க, இந்த தொழில் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண வேணாம். ஏன்னா எந்த தொழில் நல்லதுங்கிறத இந்த பிரபஞ்சம் உணர்த்தும். எப்போ உணர்த்தும்? நீங்கள் உங்களோட எண்ணங்களில் உங்களோட தேவைகளை, நோக்கத்தை சிறப்பாக நீங்கள் சிந்தனையில் விதைச்சிங்கன்னா 100% ரிசல்ட் நடக்கும். எப்படி நீங்கள் கேட்கலாம்? இறைவனர்களால் எனக்கு ஒரு அற்புதமான தொழில், நலமான வருமானத்தோட சிறப்பாக செயல்படுத்துகிற சூழ்நிலையை அற்புதமாக உருவாக்கி கொடுத்துட்டே இருக்கிறீங்க, இறைவனுக்கு நன்றி அப்படின்னு கேளுங்க. புரியுதுங்களா? இதுதான் உங்களோட நோக்கம். நம்மளாம் எங்கே தெரியுங்களா ஃபெயிலியர் ஆகலாம்? இந்த பிரச்சனை எனக்கு இப்படி நடந்துடணும், நீங்களே டிசைட் பண்ணிக்கிறது. இந்த பிஸ்னஸில் எனக்கு லாபம் வந்துடணும், இந்த வேலை எனக்கு கிடைச்சிடணும், இந்த மாப்பிள்ளை எனக்கு வரணும், என் பொண்ணு இந்த மாப்பிள்ளையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களே டிசைட் பண்ணிக்கிறீங்க. இந்த சொத்து எங்கள் மாமா கொடுத்துடணும், இந்த சொத்தை என் கணவர் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதையுமே டிசைட் பண்ணாதீங்க. உங்களோட நோக்கம் உயர்வாக இருக்கணும். அப்படின்னா என்னென்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு வேலை, ஒரு தொழிலுக்கு நீங்கள் கேட்கும் பொழுது
உயர்வாக கேளுங்க. எதையுமே நீங்கள் டிசைட் பண்ணி கேட்க வேணாம். டிசைட் பண்ணி கேட்கணுன்னா பிரபஞ்சம் எதுக்குங்க நமக்கு ஹெல்ப் பண்ணணும்? நான் சொல்கிறது புரியுதுங்களா? சிறப்பாக கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு இஷ்யூ. அந்த மனைவிக்கு அந்த கணவரே தான் வேணும். ஏதோ 2 மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்ததுனால தான் பிரிஞ்சிருப்பீங்க. ஆனால் நீங்களாம் என்ன தெரியுங்களா கேட்குறீங்க? உங்கள் நோக்கத்தில் தவறாக இருக்குது. பிரபஞ்சத்திட்ட கேட்கும்பொழுது சரியாக நீங்கள் கேட்குறதில்ல. அந்த மனைவி என்ன கேட்கணும்? என்ன கேட்குறீங்க? என் கணவர் நல்லவர், எப்படியாவது என் கூட குடும்பம் நடத்திடணும் அப்படின்னு கேட்குறீங்க. அது தவறானது. உங்கள் ஆசைகள் வேணால் அதாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் கேட்க வேண்டியது, ஃபஸ்ட்டு கேட்க வேண்டியது உங்களோட ஈகோவை கழட்டி வைக்கணும். எப்படி கேட்கலாம்? இறைவனர்களால் நானும் சில சிறப்பு குறைவான விஷயங்களை செஞ்சுட்டேன், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படின்னு சொல்லி உங்கள் கணவர் பேரை சொல்லுங்கள். நீங்களும் வேணும்ன்ட்டு செய்யலை, சில சூழ்நிலையினால தான் இப்படி செஞ்சுருக்கீங்க. இறைவனர்களால் நீங்கள் நல்லா இருக்கணும். ஃபஸ்ட்டு இதை சொல்லுங்கள். 2வது, என் கணவர் விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேனோ அதனை இந்த பிரபஞ்சம் சிறப்பாக கொடுத்துட்ருக்கு. அந்த சூழ்நிலை எனக்கு மிக்க சந்தோஷத்தை கொடுக்குது. நானும் சந்தோஷமாக இருக்கேன். இறைவனுக்கு நன்றி. நான் சொல்கிறது எங்கேயாவது கணவர் வேணும், இப்படி இருக்கணும் எதாவது கேட்டேன்னா யோசனை பண்ணி பாருங்கள். இன்னும் வேறு விதமாக கூட கேட்கலாம். உங்களுடைய நோக்கத்தை பாசிட்டிவாக கேளுங்க. இன்னும் என்ன சொல்லலாம்? இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுறபடி என் கணவர் அவங்க குடும்ப உறுப்பினர்களோட ரொம்ப சந்தோஷமாக, நலமாக, அன்பாக, இன்பமாக இருக்கிறாரு. அந்த அற்புதமான சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு. இறைவனுக்கு நன்றி அப்படின்னு கேளுங்க. இப்போ நீங்கள் கேட்குறதுக்கும் நான் சொன்னதுக்கும் வித்தியாசம் இருக்குங்களா? நீங்களே என்ன தெரியுங்களா நினைக்கிறீங்க? என் கணவர் தான் வரணும், எப்படியாவது வந்துடணும், இறைவன் எதையாவது செஞ்சு நான் பழையபடி இருக்கணும். இதெல்லாம் உங்கள் மனசை தெளிவுபடுத்தாது. நான் சொல்கிறது எண்ணத்தில் உயர்வாக இருக்கணும்னு சொன்னீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அஃபர்மேஷன் போடுங்க. 100% மாற்றம் நடக்கும். இன்னொன்று நான் சொல்கிறேன், இறைவனர்களால் என் கணவர் ரொம்ப நல்லவர் தான், ஆனால் ஏதோ சூழ்நிலையை உணர்த்துறதுக்காக தான் இந்த செயல்பாடுகளை இந்த பிரபஞ்சம் எனக்கு உணர்த்திருக்குது. இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். இதை எப்போ நீங்கள் உங்களோட நோக்கத்தை உயர்வாக வைக்கிறீங்களோ, உயர்வாக வச்சு நீங்கள் உங்கள் உணர்தல் தன்மையோடு நீங்கள் செயல்பட்டால் 100% உங்களுக்கு ரிசல்ட் வரும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அது சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், உங்கள் படிப்பு பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் லாஸாக இருக்கலாம், பணம் வரவையாக இருக்கலாம், உங்கள் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம். எந்த விஷயமாக இருந்தாலும் 100% வாழ்க்கையில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். 100% செயல்படுத்துங்க. ஓகேங்களா? இதை செயல்படுத்தும் போது ஏதாவது சந்தேகம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சிறப்பாக வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களோட பேசுகிறேன். அற்புதமாக செயல்படுத்தலாம். கட்டணமெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு சிறப்பாக அனுப்புங்க. ஸோ இந்த கதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே வாழ்க்கைன்னா இறைவன் ஏதாவது ஒரு கதவை மூடுவார். அது எல்லாமே ஒரு நன்மைக்கு தான். உடனே கதவு மூடிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம பிச்சைக்காரன் மாதிரி வாசலில் உட்காந்துட்டு பிச்சை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு உங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தை இந்த இறைவன் ஏற்கனவே படைச்சிருக்கிறாரு. ஒரு நோக்கத்தோட, உணர்தல் தன்மையோடு நீங்கள் செயல்பட்டால் 100% ரிசல்ட் வரும். இதை நான் என்னோடய அனுபவத்தில் நான் உணர்ந்ததுனால தான் நான் சொல்கிறேன். சிறப்பாக செயல்படுத்துங்க. அற்புதமான ரிசல்ட் உங்கள் வாழ்க்கையில் வரும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கலாம். வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.